ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 16, ஓவிய 78. ஒருவருக்கு ஆகாய பாதை, மற்றொருவருக்கு பாரம்பரியப்படி. ஆனால் இது அங்கீகாரம் இல்லாத காரணத்தால் அந்த பிரம்மாவின் உழைப்பு பயனற்றது. விளக்கம். பிரம்ம ஞானத்தை பெற பாபாவிடம் வந்த அந்த பணக்கார பக்தர் பின்னர் பாபாவிடம், ஓ சாய்பாபா, தயவு செய்து எனக்கு பிரம்மாவை காட்டுங்கள் என்று கூறினார். இதை கேட்ட பாபா, ஓ, நீங்கள் அமர்ந்திருக்கும் இடத்திலேயே பிரம்மாவை காண்பிக்கும் வேலையை நான் தொடங்கிவிட்டேன் என்றார். உங்களுக்கு புரியவில்லையா? பிரம்மத்தை அடைய ஒருவர் 5 புலன்கள், அகங்காரம், புத்தி மற்றும் மனதை சரணடைய வேண்டும். இறையியலினுடைய பாதை கடினமானது. இது அனைவருக்கும் எளிதானதல்ல. பிரம்மத்தை தேடுபவருக்கு நேரம் வரும்போது அதிர்ஷ்டத்தையும் தனிமையை விரும்புவோருமே அவரை அடைகின்றார்கள். ஹிரண்ய கர்ப்ப நிலை வரையிலான அனைத்து உயர்வுகளில் இருந்தும் விடுபட்டவர் மட்டுமே பிரம்ம ஞானத்திற்கு தகுதியானவர். உடலிலே வெறுப்பின் சுவடு கூட இல்லாத ஒருவருக்கு பிரம்ம தத்துவத்தை போதிக்க யாராவது ஒருவர் முயற்சித்தால் அதில் அவர் எவ்வாறு வெற்றி பெறுவார்? ஒரு நல்ல அதிகாரிக்கு பிரம்மத்தை உள்வாங்குவது தடையின்றி இருக்கும். ஆனால் சராசரி அதிகாரிகள் எப்போதும் மரபுக்கு உட்பட்டவர்கள். ஒருவர் பறவைகளினுடைய அடிச்சுவடுகளிலே விரைவாக நகர முடியும். மற்றவர்கள் பாரம்பரிய வரிசையை பின்பற்ற வேண்டும். அதாவது பாரம்பரிய படிகளை பின்பற்ற வேண்டும். ஆனால் அதிகாரம் இல்லாத ஒருவருக்கு இறையியல் கற்பிப்பது நேரத்தை வீண் அடிப்பதாகும். பிரம்மத்தை அடைய ஆன்ம உணர்தலை தவிர வேறு வழியில்லை என்பது வேதாந்தத்தினுடைய இந்த பதம் உண்மை. ஒரு மனிதன் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் போது, கடினமாக படிக்க வேண்டியிருக்கும் போது குருவின் அருளால் அந்த தெய்வீக ஞானம் படிப்படியாக அவனுடைய கவனத்திற்கு வருகின்றது. பிரபஞ்சத்தினுடைய பெருமை மிக்க ஆத்மா அகங்காரத்தால் நிறைந்து நான் ஒரே கடவுள், நானே கட்டுப்படுத்துபவர் என்ற அவன் தன் வடிவத்தை மறந்து பிரபஞ்சத்திலே மூழ்கி விடுகின்றான். அகம் பிரம்மாஸ்மி, நான் பிரம்மம். இந்த அறிவை ஒருவர் உணரும் போது அவர் அறிபவரின் வடிவத்திலே இணைகின்றார். ஸ்ருதி கர்ஜிக்கின்றது. அப்போதுதான் பிரபஞ்சத்தினுடைய மாயை மறைந்து விடும். ஞானம் எழும்போது வெளிப்புற மற்றும் உள்போக்குகளும் பிரபஞ்ச பிரம்மத்தினுடைய நெருப்பிலே பலியிடப்பட்டு படைப்பு எரிக்கப்படுகின்றது. படைப்பு தாளத்தை காண்கின்றது. ஆன்மாவின் நிலை இப்படித்தான். மாயை நீங்கியதும் பாம்பிலும் சங்கிலும் மேலே பதிக்கப்பட்ட உருவங்கள் மறைந்து விடும். முதல் பார்வையிலே இந்த தசை வெள்ளி நிறத்திலே தெரிகின்றது. நீங்கள் குழப்பத்திலே இருக்கும் போது நீங்கள் பார்ப்பது ஓட்டை மட்டுமே. அறிவு தீபம் ஏற்றப்படும் போது அறியாமையினுடைய அழுக்கு கழுவப்பட்டு திறமையானது அழிக்கப்படும். குறிப்பு: பிரம்ம ஞானத்தை அடைவதற்கு சுய ஒழுக்கத்தை தவிர வேறு வழியில்லை. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.
श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज